ஏன் ஆலியா இப்படி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் எத்தனை நாள் உன்னை நினைச்சு நினைச்சு அழுது இருக்கேன் தெரியுமா? எப்படி இருந்த நீ எப்படி மாறிட்ட? மாளிகை மாதிரி இருக்கிற இந்த வீட்டுல ராணி மாதிரி இருக்கிறத விட்டுட்டு ஜெயில போய் இருந்துட்டு வந்திருக்க. நீ இப்படி ஆனதுக்கு எந்த விதத்திலையும் நான் பொறுப்பாக முடியாது. ஏன்னா இதெல்லாம் நீ தெரிஞ்சே செஞ்ச தப்புதான். நீ ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை அவுட் ஹவுஸ்ல கூட இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என் தங்க என் கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. எத்தனையோ நாள் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியாம உன்னை நினைச்சு நான் சாப்பிடாம பட்னி கிடந்திருக்கேன் தெரியுமா? எந்த கையால உன்னை அன்பா அரவணைச்சனோ அதே கையால எல்லாரும் முன்னாடியும் உன்னை அரைஞ்ச மனசை கல்லாக்கிட்டு உன்னை ஜெயிலுக்கும் அனுப்புனேன். முதல்ல ரொம்ப வருத்தப்பட்டேன். இருந்தாலும் என் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டேன். உன்னை திருத்துறதுக்கு இதை தவிர வேற வழி இல்லைன்னு தோணுச்சு. பாட்டி, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க தங்க ஊசின்னு நம்ம கண்ணை குத்திக்க முடியாதுன்னு. ஆனா நான் கேட்காம குத்திக்கிட்டேன். அதான் கண்ணீருக்கு பதிலாக எனக்கு ரத்தம் வருது. செஞ்ச தப்புக்கு நீ ஜெயில தண்டனை அனுபவிச்ச. ஆனா அதே வலியையும் வேதனையையும் நான் வெளியே இருந்து அனுபவிச்சேன். திரும்பி வரும்போது நீ திருந்தி இருப்பேன்னு நான் நம்புறேன். இந்த வீட்டுல இருந்த எல்லாரும் அவங்க மனசுல இருந்து உன்னை தூக்கி எரிஞ்சிருந்தாலும் என் மனசுல நீ இருந்த. இப்ப நீ என் மனசுலயும் இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல என் ஞாபகங்கள்ல கூட இருக்க மாட்டேன். பிரக்யாவை கிட்னாப் பண்ணதுல இருந்து அம்முவை கொலை பண்ண வரைக்கும் பெருமையா வாக்குமூலம் கொடுத்தல. அதுக்காக நான் உன்னை எந்த ஜன்மத்திலையும் மன்னிக்கவே மாட்டேன். நீ ஒரு பொண்ணான்னு எனக்கு சந்தேகமா இருக்கா ஆலியா? அம்முவ பிரக்யாவோட தங்கச்சிய பார்த்த உன்னால அவளும் நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தான் ஏன் நினைக்க முடியாம போச்சு? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரபா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா. அவளை தன்னோட வாழ்க்கைய நினைச்சிட்டு இருந்தா. ஆனா நீ என்ன பண்ண? அவனுக்கு இருந்த ஒரே சந்தோஷத்தை பறிச்சுட்ட. அண்ணா வாயால அண்ணனு கூப்பிடாத. உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு அன்னைக்கு நீ சொன்ன. இன்னைக்கு நான் சொல்றேன், இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. உன் உடம்புல வெறுப்பும் விரோதமும் விஷம் மாதிரி ஊறி போயிருக்கு. அதனால உனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தப்பே இல்லைன்னு எனக்கு தோணும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் தான் ராக் ஸ்டார் அபி பேசுறேன். என் வீட்டில் நானே ஒரு குற்றவாளியை வளர்த்து வச்சிருக்கேன். அவளால என் குடும்பத்திலேயே நடக்கக்கூடாத பல தப்புகள் நடந்து போச்சு. அநியாயமா ஒரு உயிரே போயிருக்கு. இதுக்கு மேலேயும் இவளை விடக்கூடாது. சட்டத்தில் இருக்கிற கடுமையான தண்டனையை நீங்க தான் இவளுக்கு வாங்கணும். துளியே உன் கவலைகள் துடைத்திடும் கைகள் எங்கே? கடல் மேல் மழை நீர் விழுந்தா அதை உப்பென்று சொல்லும் உலகம் இங்கே. கண்கள் என்று இருந்து விட்டால் அதில் கண்ணீருக்கும் இடமின்றி போவதில்லை. கடவுளுக்கும் கவலை உண்டு, எங்கும் இன்பம் மட்டும் இருக்கின்ற இதயமில்லை. இந்த பாசம் அது ரொம்ப பொல்லாதது, அதிலே விழுந்தால் நீ எழுந்திட வழியில். கண்ணீர் துளியே துளியே உன் கவலைகள் துடைத்திடும் கைகள் எங்கே? கடல் மேல் மழை நீர் விழுந்தால் அதை உப்பென்று சொல்லும் உலகம் இங்கே.
என்னவோ நினைச்சா என்னெல்லாமோ நடந்து போச்சு. என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் இவ்வளோ ஏற்பாடு செஞ்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காரு. ஆனா இப்போ இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. எனக்காக இவர் இவ்வளோ செய்யும் போது இவருக்காக நான் இறங்கி போறதுல என்ன தப்பு இருக்கு? பிரபா, செக்யூரிட்டியை கூப்பிட்டு மேடம் எங்க போனமோ அங்க விட்டுட்டு வர சொல்லு. ஒரு பையன் பைத்தியமா இருந்தானா? அந்த பைத்தியத்துக்கு காரணம் ஒரு பொண்ணா? அவன் மேல இருக்கிற காதல் பைத்தியத்துல அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாதான். அவகிட்ட நிறைய சொல்லணும்னு நினைப்பானா. ஆனா அவளை பார்த்தா பேச்சே வராதான். அவளை பார்க்கும் போதெல்லாம் அவன் இதையும் ஒரே ஒரு கேள்வியதான் கேட்குமா. அவன் மனசுல காதல் இருக்கா இல்லையா? கண்ணை விட்டு கண்ணம் பட்டு எங்கு போனாய் என் கண்ணீரே, என் கண்ணீரே. வானம் விட்டு என்னை விட்டு நீயே வந்தாய் என் கண்ணீரே, என் கண்ணீரே. மழையாய் அன்று பிழையாய் இன்று நின்றாய் நின்றாய் பெண்ணே. இசையாய் அன்று கசையாய் இன்று. அவ்வளோ காதலிக்கிறீங்களா? நான் என் குண்டச்சியை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என் குண்டச்சியும் என்ன அதே அளவு காதலிக்கிறாளா? அது தெரிஞ்சுக்கலாமே. கேட்டு சொல்லட்டுமா? I love you. I love you not. I love you. I love you not. இன்னும் இன்னும் என்னை என்ன செய்வாய் என்பே. உன் விழியோடு நான் புதைவேனோ. காதல் இன்றி ஈரம் இன்றி போனாய் என்பே. உன் மனதோடு நான் முளைப்பேனோ. செதிலாய் செதிலாய் இதயம் முதிர உள்ளே உள்ளே நீயே. துகளாய் துகளாய் நினைவோ சிதற நெஞ்சம் எல்லாம் நீ கீறினாயே. பாத்தியா, ஐ லவ் யூல முடிஞ்சிருக்கு. இதை கேட்க நான் காத்துக்கிட்டேன். அப்படின்னா நீ என்ன காதலிக்கிறது உண்மைதானே? இல்லவே இல்ல. நீங்க சீட்டிங் பண்ணிட்டீங்க. நீங்க நடுவுல டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அதனால இது ஐ லவ் யூ நாட் தான். இது எப்படி ஐ லவ் யூ நாட் ஆகும்? நீ ஐ லவ் யூ நாட்ல முடிச்ச, சோ இது ஐ லவ் யூ தானே? நீ சீட்டிங் பண்ற. நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது எப்படி உண்மையான காதல் என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். யூ லவ் மீ, யூ லவ் மீ நாட். You love me not. I love you. என் கனவினில் வந்த காதலியே. I love you. விழிப்பதற்குள்ளே வந்தாயே. நான் தேடி தேடி தாளஞ்சிட்டேன். என் தேவதைய கண்டு பிடிச்சிட்டேன். நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன். அட ஒன்ன வாங்கிட்டேன். நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும்